நேர்களே, நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூர்ல ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கோம். இங்க நம்ம சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவ பிராணிகள் கூட கிடையாது. முழுச காடு தான். நம்ம இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கடக்க போகுது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா? நம்ம சாப்பிடணும், பசியை போக்கிக்கணும். சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இந்த காடு ரொம்ப வெயில தரலனா கூட கொஞ்சம் நம்மளுக்கு சூடு இல்லாம இதமா இருக்குது. நான் சாப்பிட்றதுக்கு தான் நம்மளுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. தேடும்போது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த மரத்துல இருந்து சில பூக்கள் பொழியும். இந்த பூக்களை பொறிச்சு சாப்பிட்டா கூட நம்மளுக்கு கொஞ்சம் தாவர சக்தியும் தாவாத சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் பூக்களை தேடுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து மே மாசத்துல இருந்து எப்போ வேணாலும் இது பொழிய ஆரம்பிக்கும். இது எப்போ பொழின்னு இதுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. பூ கிடைச்சதுன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பசிக்கு தாக்குறதுக்கு போதுமானது. நம்மளால தாங்க முடியும்னு நினைக்கிறேன் பசியை. நம்ம காட்டுக்குள்ள ரொம்ப சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி பாத்தீங்கன்னா முழுசா காடாதான் இருக்குது, ஒண்ணுமே கிடையாது இங்க பின்னால. இது ஒரு வேஸ்ட் மரம். ஆனா இந்த மரம் நம்மளுக்கு பத்த வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். நைட்டு இங்க தங்குற மரம் தான். பாருங்க, இது ரொம்ப காஞ்சிருக்கிறதுனால இது நம்மளால பத்த வைக்க முடியும்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து என்னோட சேமிப்பு கடன்களை நான் பத்திரமா என் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். பாக்கெட்டுக்குள்ள வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பத்த வைக்கிறதுக்கும் நம்ம நைட்டுக்கு நம்மளுக்கு இதமா சூடு தர்றதுக்கும் ஆனா இந்த மரக்கம்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தேட வேண்டியது என்னன்னா சாப்பாடு தான். சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. பாருங்க, யானை சாணம்னு நினைக்கிறேன். அதுல வேற நான் தெரியாம மிதிச்சிட்டேன். காலெல்லாம் சும்மா நசன்னு ஆயிடுச்சு. யானை சாணம் சரியில்லை. அதுக்கு அர்த்தம் வந்து இங்க யானைங்க நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கல்லை பார்த்தீங்கன்னா இந்த சாணத்தை வந்து நீங்க தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது இந்தியர்களோட தனித்திறமை. கல்லை பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. காலை கூட கழுவ மாட்டாங்க. அப்பா, இங்க சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, நிறைய மாட்டுச்சாணம் இருக்குது. இது நம்மளுக்கு ஒன்றும் உதவ போறது கிடையாது. இந்த மரமும் நம்மளுக்கு ஒன்றும் உதவ போறது கிடையாது. அதனால வாங்க, பசிக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏதாச்சும் சாப்பிட கிடைச்சா கூட நல்லதுதான். அதுவும் அங்க பாருங்க, ஒரு பூ இருக்குது. எடுத்தாச்சு. இந்த பூ பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. இந்த பூ இருக்குது இல்லைங்களா, இது அருமையான சிகப்பு கலரான பூ. இந்த பூ என்னமோ சொல்லுவாங்க, இந்த பூவோட பேர் என்னமோ சொல்லுவாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அது சாப்பிடலாம் நான் நினைக்கிறேன். இருங்க, உங்களுக்கு நான் சாப்பிட்டே காட்டுறேன். ஒரு இது பிச்சாச்சு. பூ கையில் எடுக்கிறோம். இது நம்ம வந்து சாப்பிட போறோம். இது எனக்கு கொஞ்ச நேரம் பசியும் போக்கும். இதுல இருந்து கொஞ்சம் தண்ணி சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் நம்மளுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கும் நல்லா தேடணும். நைட்டுக்கு நம்மளுக்கு ஏதாவது கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். அதே மாதிரியே தங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் வேணும். ரொம்ப உள்ள காட்டுக்குள்ள போனா பாம்புகள் நரிகள் வந்து நம்மளை தாக்கலாம். ஆனா இந்த இடத்த பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த மரத்துக்குள்ள நம்ம பார்ப்போம் போய் என்ன இருக்கு. ஆஹா,
அருமையான தங்குமிடம் நம்மளுக்கு கிடைத்து விட்டது. இங்கேயே நம்ம தங்கி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்க நம்மளுக்கு பத்த வைக்கிறதுக்காக யாரோ எவனோ ஒரு காலத்துல ஏதோ இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. ஓலை மாதிரி இலைகள். இதை வந்து இது நம்மளுக்கு பத்த வைக்கிறதுக்கு நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம சீக்கிரமா இதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனா இதை பத்த வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆச்சு கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க. இது என்னன்னு பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, இதில் உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன். இதை பாருங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர் வெப்பும், அது மட்டும் இல்லாமல் காற்றுக்கு வர தூசியெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வந்து ஒரு கூண்டு மாதிரி நம்மளுக்கு கட்டியிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இது நம்ம பிச்சை எடுத்திங்கன்னா இது வந்து பஞ்சு மாதிரி தான். இது சீக்கிரமாக வந்து பற்றிக்கும். ஒரு தீப்பொறி இருந்தாவே போதுமானது. இதை பாருங்க. ஆமா, இதை பாருங்க. இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை பற்ற வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அருமையான வாய்ப்பு வேணும். தீப்பெட்டி இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ளே நம்ம தீப்பெட்டிலாம் தேட முடியாது. அதனால நம்ம இதை வந்து இங்கே மேலே எடுத்து வச்சிருவோம். நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேடிட்டு வர்றதுக்குள்ளே இது இங்கே மேலே இருக்கட்டும். வந்து நம்ம பற்ற வைக்கணும். சாப்பிட்றதுக்கு தான் இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னது 4N6000 பீரா. நண்பா நீ எங்கடா அந்த காட்டுக்குள்ள வந்த? இது பக்கம் தானா? இது காடு கிடையாதா? அப்ப இது காடு இல்லையா? என்னப்பா இது காடு மாதிரி எஃபெக்டா இருக்குது. அப்ப இது 6000 பீரா எனக்கு கொடுத்துறியே கொஞ்சம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா கூட 4N6000 பீர் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. இது நானும் என் நண்பரும் பகிர்ந்துக்க போகிறோம். நாங்கள் பகிர்ந்ததுக்கப்புறம் இங்கே தான் நாங்கள் வந்து படுத்து தூங்க போகிறோம் நைட்டு. இங்கே தீ பற்ற வைக்க போகிறோம். லக்கிலியே அவர் கையில் ஒன்றுமே தீப்பெட்டி கூட இல்லையாமா. நம்ம வந்து முன்னக்கட்டி போட்டு தான் தீ பற்ற வைக்கணும். அதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். காலையில் நம்ம தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னால் இந்த பீரை நான் குடிச்சிடுறேன். அவ்வளோதாங்க. டிஸ்கவரி சேனலுக்காக எங்களால் இவ்வளோ தாங்க தமிழ் எடுக்க முடியும். உங்களுடன் விடைபெறுவது நாங்கள் இருந்த நண்பர்கள். பாய்.